அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது அரும்பு லெவலுக்கான சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ரீட் த சென்டென்ஸ் அலவுட். மை பேரண்ட்ஸ் கிவ் மீ ஹெல்த்தி ஃபுட் டு ஈட். ஐ வாஷ்டு மை பிளேட் ஆஃப்டர் டின்னர். மாலா ரீச்டு த பஸ் ஸ்டாப் ஆன் டைம். நிஷா வாண்டட் டு சேஞ்ச் ஹர் கார். சில்ட்ரன் லவ்டு த மேஜிக் ஷோ. நெக்ஸ்ட் வந்து ரைட் த நேம் ஆஃப் த கிவன் பிக்சர் அண்ட் டிக் இட்ஸ் க்ரை. இங்கே பிக்சர் இருக்குது, இதோடைய க்ரைஸை நம்ம வந்து டிக் பண்ணுறோம். இட் இஸ் டாக், பேரட் வந்து டாக். இட் இஸ் அன் ஹூட், அவுல் வந்து ஹூட்டு. இட் இஸ் எ சேட்டர், மங்கி வந்து சேட்டர். டாகுக்கு வந்து பார்க்கு. பி வந்து இது வந்து இட் இஸ் எ ஹம். சூஸ் த கரெக்ட் ரைமிங் வேர்டு அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே வேர்ட்ஸ் இருக்குது, இதோடைய ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுகிறோம். வேவோட ரைமிங் வேர்டு வந்து சே, பெண்ட், சென்ட், வால், கால், ரஷ், க்ரஷ், க்ரோ, ரோ. நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு இன் த பிளாங்க்ஸ். இங்கே வேர்ட்ஸ் இருக்குது, எந்த ஃபில்லப்புக்கு இந்த வேர்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுமோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். சீமா லைக்ஸ் கார்டனிங். ஷீ நரிச்சஸ் த பிளான்ட்ஸ் இன் த கார்டன். The merchant sold tin utensils in the street. Ravi was excited to see his new bicycle. Walking on the grass is not allowed in the park. Choose and write the correct word in the blanks. Farhan is reading interesting story. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஐ வருது, அதாவது வெர்வல்ஸ் AEIOU வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். அப்போ ஆன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. டேஷ் மூன், மூணுன்னு வரும்போது த மூன், மூன் சன் இதெல்லாம் வரும்போது த யூஸ் பண்ணோம். த மூன் இஸ் ஷைனிங் இன் த ஸ்கை. ஹீ சா எலஃபண்ட், இங்கே வந்து வருது, வவல் வருது, ஸோ ஆன் எலஃபண்ட் இன் த ஃபாரஸ்ட். we can see the stars at night. stars இது வந்து ஃப்ளூரல் வேர்ட், ஸ்டார்ஸ் வரும்பொழுது அப்போ we can see the stars at night. my grandma gave me a ripe mango, பழுத்த மேங்கோ, ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏற்ற கரெக்ட் சென்டென்ஸை டிக் பண்ணுறோம். த லெமன் டேஸ்ட் பிட்டர், லெமன் வந்து கசப்பாக இருக்கும். த லெமன் டேஸ்ட் சோர், புளிப்பாக இருக்கும். லெமன் வந்து புளிப்பாக தான் இருக்கும், ஸோ இதை டிக் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஸ்கை வந்து டார்க்காக இருக்குது. த ஸ்கை இஸ் கிளியர், இட் இஸ் கோயிங் டு ரெயின். இங்கே கிளியராக இல்லை, டார்க்காக இருக்குது. அப்போ த ஸ்கை இஸ் டார்க், இட் இஸ் கோயிங் டு ரெயின். இதுதான் கரெக்டாக, அப்போ இதை டிக் பண்ணிக்கிறோம். த clown லுக்ஸ் ஃபன்னி. க்ளவுன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. த க்ளவுன் லுக்ஸ் ஸ்கேரி, பயமுறுத்துறவராக இருக்கார். அப்போ ஃபன்னின்றதான் கரெக்டாக, அதை டிக் பண்ணிக்கிறோம். த கார்டன் ஹாஸ் மெனி பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். கார்டனில் நிறைய அழகான பூக்கள் இருக்குது. த கார்டன் ஹாஸ் நோ ஃப்ளவர்ஸ், கார்டனில் பூக்களே இல்லை. பூக்கள் இருக்குது, ஸோ இந்த சென்டென்ஸை டிக் பண்ணிக்கிறோம். ரஹீம் பாட் எ நியூ பில்லோ, இட் இஸ் எல்லோ. பில்லோ வந்து எல்லோ கலரில் இருக்குது, ஆனால் இது எல்லோ இல்லை, ரெட்டு. ஸோ ரஹீம் பாட் எ நியூ பில்லோ, இட் இஸ் ரெட். இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். எந்த வேர்டுக்கு எந்த சென்டென்ஸில் கரெக்டாக வரும்னு எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். ஹேமா இஸ் ஏ டீச்சர், ஆல் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி வெல். இங்கே டீச்சர்னு சொல்லிட்டாங்க, ஹேமா வந்து கேர்ளு, அப்போ இங்கே வந்து ஹர் ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதுறோம். மீனா பாட் எ பிளேட் ஃபார் ஹர் டாக். த டாக் ஈட்ஸ் ஃபுட் இன் இட்ஸ் பிளேட். டாகை தான் இங்கே சொல்கிறாங்க, ஸோ டாக்னு சொல்கிறதால இட்ஸ் பிளேட். பாண்டி பாட் எ நியூ கார். எவ்ரி ஒன் லைக்ட் இஸ் கார். அவனுடைய காரை எல்லாரும் விரும்பினாங்க, அப்போ இஸ் கார். வி லவ் சைக்கிளிங். எங்களுக்கு சைக்கிளிங் ஓட்டுறது பிடிக்கும். சைக்கிளிங் இஸ் அவர் ஹாபி, எங்களுடைய ஹாபி. பீட்டர் அண்ட் ஜான் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். பீட்டரும் ஜானும் ஃப்ரெண்ட்ஸு. தே ஆர் நெய்பர்ஸ், அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அடுத்தது ரைட் த சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சரை வச்சு சென்டென்ஸ் எழுதுகிறோம். எ உமன் ஃபெச்சஸ் வாட்டர் ஃப்ரம் எ வெல். ஒரு உமன் வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. எ பாய் ஃபுல்ஸ் இஸ் டாய் கார் வித் எ ரோப். ஒரு பையன் வந்து ஒரு பொம்மை காரை வந்து கயிறு கட்டி எடுத்துகிட்டு வரான். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஆன் த சீசா. இங்கே குழந்தைங்க வந்து சீசாவில் விளையாடுறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நாம் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் டு மேக் ஏ சென்டென்ஸ். இந்த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் வந்து சென்டென்ஸாக மேக் பண்ணுறோம். த கிங் ஹேட் நோ ஹேர். கிவ் மீ தட் பிளேட். தே ரீச்டு த சீசோர் ஆன் டைம். ஹீ மேட் எ வுடன் ட்ரம். ஹீ ரிசீவ்டு த அவார்டு. நெக்ஸ்ட்டு ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். மை நேம் இஸ் ஜேன். என்னோட பேர் வந்து ஜேன். டாமி இஸ் மை பெட். டாமி வந்து என்னோட பெட்டு. தேர் இஸ் எ பெல்ட் வித் எ ஸ்மால் பெல் அரவுண்ட் இஸ் நெக். அதோட கழுத்தில் வந்து ஒரு பெல்ட் இருக்குது, அதில் ஒரு ஸ்மால் பெல் இருக்குது. டாமி லைக்ஸ் த பெல் வெரி மச். அதுக்கு வந்து டாமிக்கு வந்து அந்த பெல்லை ரொம்ப பிடிக்கும். வென் ஹீ இஸ் நாட் அரவுண்ட் ஐ ஃபவுண்ட் ஹிம் வித் த சவுண்ட் ஆஃப் த பெல். அது எப்போ பக்கத்தில் இல்லையோ அப்போ அதோடைய சவுண்டை வச்சு நான் அதை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஃபைண்ட் ஹிம் வித் த சவுண்ட் ஆஃப் த பெல்.
He likes to play with a ball. அதுக்கு வந்து பால் விளையாடுறது பிடிக்கும். I feed Tommy with healthy food every morning. ஒவ்வொரு நாளும் காலையில் அதுக்கு ஹெல்த்தி ஃபுட்டை கொடுப்பாங்க. I take Tommy out for a walk in the park. நான் வந்து டாமியை வந்து பார்க்கில் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன். ஐ கீப் இட்ஸ் கெனல் க்ளீன் அண்ட் நீட். அதோடைய கெனல், அதாவது நாய் தங்குற இடத்துக்கு பிறகு கெனல், அதோடைய கெனலை வந்து க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுப்பேன் அப்படின்றது அந்த பேசேஜ். இப்போ கொஷின்ஸ் என்னென்னா, ஹூ இஸ் டாமி? டாமின்றது டாக். டாமி இஸ் ஏ டாக். வென் டஸ் ஜேன் ஃபீடர் பெட்? எப்போ பெட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவா, உணவு கொடுப்பா அப்படின்னா ஒவ்வொரு நாள் காலையில். ஜேன் ஃபீட்ஸ் ஹர் பெட் இன் த மார்னிங். வாட் ஹெல்ப்ஸ் ஜேன் டு ஃபைண்ட் டாமி? டாமியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எது உதவியாக இருந்தது அப்படின்னா அந்த பெல்லோட சவுண்டு தான். த சவுண்ட் ஆஃப் த பெல் ஹெல்ப்ஸ் ஜேன் டு ஃபைண்ட் டாமி. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் டாமிஸ் ஃபேவரட் ப்ளே திங்? டாமியோட ஃபேவரட் ப்ளே திங் எதுனா பால் தான். பாலை வச்சுட்டு தான் அது விளையாடும். டாமிஸ் ஃபேவரட் ப்ளே திங் இஸ் ஏ பால். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. சென்டென்ஸை கரெக்டாக எழுதுகிறோம். ஜேன் அண்ட் ஹர் பெட் கோ அவுட் ஃபார் எ வாக் ஆன் த சீஷோர். ஜேனும் அவனுடைய பெட்டும் வந்து வாக்கிங் போவாங்க. சீஷோரில் வாக்கிங் போவான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சீஷோர் கிடையாது, பார்க்கில் தான் அவங்க வாக் போவாங்க. அப்போது ஜேன் அண்ட் ஹர் பெட் கோ அவுட் ஃபார் எ வாக் இன் த பார்க். இது மொட்டு லெவலுக்கான சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ரீட் த சென்டென்ஸ் அலவுட். எ கைண்ட் அண்ட் எ வைஸ் கிங் ரூல்டு த கிங்டம். த வீவர்ஸ் யூஸ்டு yarns to weave sarees. The wild animals hunted the cattle in the village. Karan is a smart boy. The government greeted the people for the festival. Next, look at the picture and fill in the blanks with the correct word. சரியான ஆன்சரை நம்ம எடுத்து எழுதுகிறோம். கவிதா இஸ் ஈட்டிங் ஹர் பிரேக்ஃபாஸ்ட். கவிதா அப்படின்றது சிங்குலர். ஈட்டிங், அவள் வந்து உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். கவிதா இஸ் ஈட்டிங் ஹர் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே மை கிராண்ட்பா இஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் இன் த கார்டன். த ஃபேமிலின்னும் போது அங்கே ஃப்ளூரல் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் ஆர். த ஃபேமிலி ஆர் குக்கிங் எ டேஸ்டி மீல் ஃபார் த கெஸ்ட். நெக்ஸ்ட், த கேர்ள் இஸ், கேர்ள்ன்றது சிங்குலர், அதனால் இஸ்ன்றது எடுத்துக்கிறோம். த கேர்ள் இஸ் பிளேயிங் இன் த பார்க் வித் தர் ஃப்ரெண்ட்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற போது ஃப்ளூரல் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ ஆர். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் இன் த கிளாஸ் ரூம். நெக்ஸ்ட் வந்து fill in the blanks with opposite gender for the underline word. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸுக்கான ஆப்போசிட் ஜெண்டர் எடுத்துடுறோம். த, இங்கே மேரோட ஆப்போசிட் ஜெண்டர் வந்து ஸ்டாலியன். த ஸ்டாலியன் அண்ட் த மேர் ஆர் டைட் இன் த ஸ்டேபிள். த டைகர் அண்ட் த, டைகரோட ஆப்போசிட் ஜெண்டர் டைக்ரஸ் ஆர் டேக்கிங் ரெஸ்ட் அண்டர் எ ட்ரீ. வசந்த்ஸ் அங்கிள் அண்ட் ஆண்ட் இன்வைட்டட் him ஃபார் த டின்னர். An old man and an old woman are sitting on the bench. The farmer has a rooster and a hen in his farm. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த எரர்ஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. எரர்ஸை வந்து நம்ம எடுத்து எழுதுகிறோம். எ சன், சன்னும் போது ஏ வராது. த சன் ஷைன்ஸ் பிரைட்லி இன் த ஸ்கை. வீணா சா எ எலஃபண்ட். இங்கே வந்து ஏ எலஃபண்ட்னு கொடுத்துருக்காங்க. எலஃபண்ட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இ, அதாவது வொவல்ஸில் வருது. வொவலில் வரும்போது இங்கே ஆன் தான் வரும். அப்போ வீணா சா ஆன் எலஃபண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் இன் த பாண்ட். நெக்ஸ்ட், இப்போ த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் எ பால். சந்தோஷ் நீட்ஸ் எ அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வொவலில் வருது. ஸோ இங்கே ஆ வராது, ஆன் தான் வரணும். சந்தோஷ் நீட்ஸ் ஆன் அம்ப்ரெல்லா டு கோ அவுட் இன் த ரெயின். சாரா ஆஸ் ஆன் பென்சில். ஆன் வரக்கூடாது, பென்சில்ன்றது ஒன்று. வொவல்ஸுக்கு தான் ஆன் வரணும், இங்கே வொவல் லெட்டர் இல்லை, அதனால் ஏ. சாரா ஆஸ் எ பென்சில் அண்ட் இங்கே எரேசர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வொவல் இருக்குது, அப்போ இதுக்கு தான் ஆன் வரணும். ஆன் எரேசர் இன் த பாக்ஸ். ஆன் எரேசர் இன் த பாக்ஸ். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் த கரெக்ட் வேர்ட்ஸ். இங்கே இருக்கிற சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வேர்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். த ட்ரீ இஸ் டால். Some fruits fall from the top. I send a letter to my friend. A snake moves in a rush to the bush. The farmer collects hay on the way to the farm. My parents allow me to grow plants at home. Circle the correct word and rewrite the sentence. The cat quietly. அப்போ இங்கே வந்து quietly. The cat quietly moved டு கேட்ச் த ரேட். கேட் வந்து ரேட்டை பிடிக்கிறதுக்கு அமைதியாக போச்சு. வர்ஷா ஸ்லோலி ஓப்பன்டு த விண்டோ. வர்ஷா வந்து விண்டோவை வந்து மெதுவாக திறந்தான். ஷீ குயிக்லி ரேன் டு த ஷாப். அவள் வேகமாக ஷாப்புக்கு போயிட்டான். தே அரேஞ்ச்டு த புக்ஸ் நீட்லி இன் த ஷெல்ஃப். ஷெல்ஃபில் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணாங்க. மலர் கேர்ஃபுல்லி டுக் த எக் ஃப்ரம் த பாக்ஸ். மலர் வந்து பாக்ஸ்லேருந்து முட்டைகளை கேர்ஃபுல்லாக பத்திரமாக எடுத்தாள்.
நெக்ஸ்ட் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்கே சென்டென்சஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸை வந்து எந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே த மெர்ச்சன்ட் யூஸ்ட் எ புல்லக் கார்ட் டு கேரி யூட்டன்சில்ஸ். ஸோ மெர்ச்சன்ட் புல்லக் கார்ட் இங்கே தான் வருது. ஸோ அதுக்கு அந்த சென்டென்ஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு கேர்ள் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து இங்கே மஞ்சு ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் ரெகுலர்லி இன் த மார்னிங். இங்கே வந்து ஸ்டோரி புக்கை படிக்கிறாங்க. இங்கே ஸ்டோரி புக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரி புக்கை படிக்கிறாங்க. ஸ்டோரி புக்கு என்ன வரும்? லீலா இஸ் ரீடிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ அந்த சென்டென்ஸ் இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே மெனி வைல்ட் அனிமல்ஸ் லீவ்ட் இன் த ஃபாரஸ்ட். ஸோ இங்கே ஃபாரஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அந்த சென்டென்ஸை இங்கே எழுதிக்கிறோம். மெனி வைல்ட் அனிமல்ஸ் லீவ்ட் இன் த ஃபாரஸ்ட். ரைட் எனி 3 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சரை வச்சு ஒரு 3 சென்டென்ஸ் எழுதுகிறோம். இங்கே வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த குளத்துக்கு பக்கத்தில் விளையாடுறாங்க. அதனால் த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் நியர் த பாண்ட். அப்புறம் இங்கே ஒரு கேர்ள் வந்து பால் விளையாடுறா. எ கேர்ள் பிளேஸ் வித் எ பால். இங்கே வந்து 2 பேர் வந்து இந்த பாய்ஸ் வந்து செடியை நடுறாங்க. த பாய்ஸ் பிளான்ஸ் எ பிளான்ட். நெக்ஸ்ட் வந்து ரீஅரேஞ்ச் த வேர்டு. அதாவது இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்க வேர்ட்ஸை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறோம். ஹீ ஜாயின்ட் இன் எ நியூ ஸ்கூல். அவன் புதிய பள்ளியில் சேர்ந்தான். எவ்ரிடே வி ரீட் த நியூஸ் பேப்பர். தினமும் நாங்கள் நியூஸ் பேப்பர் படிப்போம். முகுந்த் லிவ்ட் இன் எ வில்லேஜ். முகுந்த் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்தான். திஸ் பிளேட் இஸ் மேட் ஆஃப் கோல்டு. இந்த பிளேட் வந்து தங்கத்தால் ஆனது. த ஃபார்மர் சோட் த சீட்ஸ். ஃபார்மர் வந்து விதைகளை விதைத்தார். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த பேசேஜை படிச்சுட்டு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஒன் டே மதி அண்ட் நிலா வி ஆர் வாக்கிங் டு ஸ்கூல். மதியும் நிலாவும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. தே ஃபவுண்ட் ஏ 10 ரூபி காயின் ஆன் த வே டு ஸ்கூல். அவங்க ஒரு 10 ரூபி காயினை அந்த வழியில் பார்த்தாங்க. தே ஃபெல்ட் ஹாப்பி அண்ட் டுக் இட். அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு, அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மதி புட் த காயின் இன் ஹர் பாக்கெட். மதி வந்து அவளுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா. ஷி பிளான் டு பை சாக்லேட்ஸ் வித் த மணி. அவள் சாக்லேட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா. பட் நிலா டிட் நாட் வாண்ட் டு டூ இட். ஆனால் நிலாவுக்கு வந்து அப்படி பண்ணணும்னு நினைக்கல. ஆஃப்டர் ரீச் ஸ்கூல் ஷீ டோல்ட் ஹர் டீச்சர் அபவுட் த காயின். ஸ்கூலுக்கு போனோடனே நிலா வந்து அவங்க டீச்சர் கிட்ட சொல்லிட்டான் அந்த காயினை பற்றி. டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் எனி ஒன் ஹேட் லாஸ்ட் தர் காயின் ஆன் த வே டு ஸ்கூல். டீச்சர் வந்து அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, யாராவது வர வழியில் காயின் யாருன்னா தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் ஆஃப் தர் ஃப்ரெண்ட் லாஸ்ட் த காயின். அவங்கள ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் தொலைச்சிட்டேன்னு சொல்கிறான். நிலா ஆஸ்க்டு மதி டு கிவ் த காயின் டு ஹர் ஃப்ரெண்ட். நிலா வந்து மதி கிட்ட சொல்லி அந்த காயினை கொடுக்க சொல்கிறான். த டீச்சர் ப்ரைஸ்டு போத் நிலா அண்ட் மதி ஃபார் தர் ஹானஸ்டி. இந்த டீச்சர் வந்து நிலாவையும் மதியம் வந்து அவங்களுடைய உண்மையாக இருந்ததுக்காக அவங்கள வந்து ப்ரைஸ்டு அப்படின்னா அவங்கள வந்து வாழ்த்துறாங்க. மதி ஃபெல்ட் சாரி ஃபார் ஹர் தாட் ஆஃப் பையிங் சாக்லேட் வித் த மணி. மதி வந்து அந்த பணத்தை வச்சு சாக்லேட் வாங்கணும்னு நினச்சாலே அதை நினச்சி அவள் வருத்தப்படுறா. மதி ஹக்டு அண்ட் தேங்க்டு நிலா. மதி வந்து நிலாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போ இது வந்து கொஷின்ஸ் என்னென்னா, வாட் டிட் மதி டூ வித் த காயின் வென் ஷீ ஃபவுண்ட் இட். அந்த மதி வந்து அந்த காயினை பார்த்ததுமே அவள் என்ன பண்ணா? ஷீ புட் இட் இன் ஹர் பாக்கெட். அவள் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா. செகண்ட் கொஷின், ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. நிலா வாண்டட் டு பை பிஸ்கெட்ஸ் வித் எ காயின். நிலா வந்து பிஸ்கெட்ஸ் வாங்கணும்னு நினச்சா அப்படின்றத சென்டென்ஸை இதை மாற்றி எழுதணும். கரெக்ட் பண்ணி எழுதணும். கரெக்ட் பண்ணால் நிலா இல்லை மதி. மதி வாண்டட் டு பிஸ்கெட் கிடையாது சாக்லேட். மதி வாண்டட் டு பை சாக்லேட் வித் எ காயின். மதி வந்து சாக்லேட் வாங்கணும்னு நினச்சா. ஒய் டிட் நிலா நாட் யூஸ் த காயின் டு பை சாக்லேட். நிலா வந்து ஏன் அதை வந்து சாக்லேட் வாங்கிறதுக்கு அந்த காயினை யூஸ் பண்ணல அப்படின்னா, ஷீ இஸ் அன் ஆனஸ்ட் கேர்ள். அவள் வந்து ஒரு உண்மையான பெண்ணாக இருந்தா, நேர்மையான பெண்ணா. ஒய் டிட் த டீச்சர் ப்ரைஸ் போத் நிலா அண்ட் மதி. டீச்சர் வந்து ஏன் நிலாவையும் மதியும் 2 பேரையுமே வாழ்த்துனாங்க. த டீச்சர் ப்ரைஸ்டு போத் நிலா அண்ட் மதி ஃபார் தேர் ஹானஸ்டி. அவங்க உண்மையாக இருந்ததுக்காக அவங்கள வாழ்த்துனாங்க. வாட் டிட் மதி டூ ஆஃப்டர் அர் டீச்சர் ப்ரைஸ்டர். மதி வந்து என்ன பண்ணா? டீச்சர் வந்து ப்ரைஸ்டு பண்ணதுக்கப்புறமா மதி என்ன பண்ணா அப்படின்னா, மதி ஹக்டு அண்ட் தேங்க்டு நிலா. மதி வந்து நிலாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவளுக்கு தேங்க்ஸ் சொன்னான். தேங்க்யூ.